ஸ்டூடெண்ட் டைம் நிகழ்ச்சியில் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம ஆராதிக்கும் தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்காருங்க. அவருடைய கிருபையினாலும் அவருடைய பலத்தினாலும் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மதிலானாலும் அதை நம்மளால் மேற்கொள்ள முடியுங்க. இப்பையும் கூட அதை உணர்ந்தவர்களாய் நம்ம ஆராதிக்கும் தேவன் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாகிலும் என்னோடு பேசுகிறாரே அப்படின்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து இணைந்து கைகளை தட்டி உற்சாகமாக பாடலாமா? நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயிலும் என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயிலும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே, அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரே. உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே, அழகான பட்டணம் போல் மாற்றி விட்டாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே, என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே, என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரே. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து விட்டாரே, நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து விட்டாரே, நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே. கிருபைய தந்து என உயர்த்தி வச்சாரு, என் நாவின் மேலே அதிகாரம் வச்சாரு. கிருபைய தந்து என்ன உயர்த்தி வச்சாரு, என் நாவின் மேலே அதிகாரம் வச்சாரு. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். இப்பயும் கூட எல்லாரும் சேர்ந்து ஏசப்பா வர்ஷிப் பண்ணலாமா? எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி ஆண்டவரை துதிப்போமா? அப்பா, நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி சுவாமி. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லவராகவே வல்லவராகவே போதுமானவராக நீங்கள் இருந்ததற்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் ஏசப்பா நீங்கள் எபினேசரா எல்ரோயிரா இருந்ததுக்காக உமக்கு நன்றி சுவாமி. அப்பா, எங்களுடைய பலவீன நேரங்களில் அப்பா உங்களுடைய தழும்புள்ள கரங்கள் எங்களை தொட்டு சுகமாக்கின பெரிதான கிருபைகளுக்காக நன்றி சுவாமி. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலையும் அப்பா நீங்க எங்களுடைய கரம் பிடித்து நடத்தினோம் பெரிதான கிருபைகளுக்காக நன்றி சுவாமி. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் சுவாமி. பலவீன நேரங்களில் பலன் தந்தேயா, பலவீன நேரங்களில் பலன் தந்தேயா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. முழு மனசோடு நன்றி சொல்லுவோமா? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா,
மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எபினேசர் நீதானையா, இதுவரை நடத்தினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை நடத்தினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆமா சுவாமி, அப்பா எங்களோட வாழ்க்கையில நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஏசப்பா. மீதி உள்ள ஒவ்வொரு வேலையும் நீர் பொறுப்படுத்தி கொண்டு வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். டியர் சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஸ்டூடெண்ட்ஸ் டைம் ப்ரோக்ராம் தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ளே நாங்கள் நம்புகிறோம். ஒவ்வொரு டிப்ஸும் ஆண்டவருடைய வார்த்தையும் அதில் சொல்லித்தரப்படுகிற பாடல்களும் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு சொல்லி ஆண்டவருக்குள்ளே நம்புகிறோம். இன்றைக்கும் கூட உங்களுக்கு என்ன டிப்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் தியானித்த பொழுது ஆண்டவர் சொன்னார், அநேக பிள்ளைகள் யாருடைய சொற்பேச்சை கேட்கிறது, சில நேரங்களில் நான் நேசிக்கிற நம்புகிற என்னோட ஃப்ரெண்ட்ஸோட பேச்சை நான் கேட்கலாமா கேட்கக்கூடாதான்ற குழப்பத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் ஒரு போதனையை செய் என்று சொல்லி எனக்கு நினைப்பூட்டுவதாக நான் உணர்ந்தேன். பாருங்கள், அதற்கு ஆதாரமாக நீதிமொழிகள் 1ஆவது அதிகாரத்தில் இப்படி ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே அப்படின்னு சொல்லிட்டு. இது மகனேன்னொடனே இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் பாய் சில்ட்ரன், இட் இஸ் ஆல்சோ ஃபார் த கேர்ள்ஸ். ஓகே, ஸோ குழந்தைங்க, நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ஏஜை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஜெண்டரை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை என்ன? பாவியாக ஒரு மனிதனையோ மனுஷியோ உனக்கு தோழமையில் நீ வைத்து கொள்வதை தவிர்த்து விடு. அப்படி யாரோடையாவது ஐக்கியப்பட வேண்டிய நிர்பந்தம் உனக்கு வருதுன்னா அவங்க உனக்கு நயம் காட்டி உன்னை வழிவிலக செய்யும் பொழுது நீ சம்மதிச்சிடாத, எஸ்ன்னு சொல்லிடாத. ஏன் அப்படின்னா அவங்களோட பாதைகளில் நிறைய மோசமான காரியங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி சில காரியங்களில் இந்த அதிகாரத்திலேயே அவர் எச்சரிச்சிருக்கிறார். என்னெல்லாம் அவங்க செய்வாங்களாம்? நீதிமொழிகள் 1:11 சொல்லப்பட்டிருக்கு, எங்களோடே வா, இரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமற்று இருக்கிறவர்களை முகாந்திரம் இன்றி பிடிக்கும்படி ஒளிந்திருப்போம் சொல்லுவாங்களாம். பாருங்க, குற்றமற்றவர்கள்னு அவங்களே சொல்றாங்க, ஆனாலும் அவங்கள பிடிக்கும்படி நம்ம ஒளிந்திருப்போம்னு சொல்லுவாங்களாம். பாருங்க, சில நேரம் நீங்க படிக்கிற இடத்துல அல்லது நீங்க குடியிருக்கிற இடத்துல அருகாமையில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு அல்லது எந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் வெளியில் போகும்பொழுது பழகுகிற நபர்களாக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் ஃபார் ஃபன் நம்ம சும்மா செய்வோம் வா அப்படின்னு சொல்லி உங்களையும் கூப்பிட்டு குற்றமே இல்லாத ஒருவரை குற்றப்படுத்தும்படி அவங்கள பிடித்து பிரச்சனைக்குள்ளாக்கும்படி உங்களை நயம் காட்ட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பைபிள் எச்சரிக்குது. அதே 12வது வசனத்தில் அந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்கு பாருங்க, பாதாளம் விழுங்குவது போல நாம் அவர்களை உயிரோடே விழுங்குவோம்னு ஐடியாஸ் சொல்லுவாங்களாம். அப்போ பாருங்க, சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு ஆரம்பிக்கிற சில காரியங்கள் உயிரை கொல்லுகிற அளவுக்கு கூட பெரிய ப்ராப்ளமாக முடிவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பைபிள் எச்சரிக்குது. அப்போ பாவமான மனுஷர்கள் உங்களை ரொம்ப நயம் காட்டினா என்ன அர்த்தம்? உங்களுக்கு பிடித்தமான விதத்தில் பேசி உங்களை எப்படியாவது இணங்க பண்ணிடுவாங்க. அதுதான் அவங்களுடைய டாக்டிக்ஸ். அதனால நீங்கள் என்ன செய்யணும்? ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரம் இவங்கள்ட்ட பேசினா
அவங்க சொல்கிறத நம்ம செஞ்சுருவோம் போலேயேன்னு எப்பொழுது உங்களுடைய உள்ளுணர்வு உங்களை எச்சரிக்கிறதோ, பரிசுத்த ஆவியானவர் எச்சரிக்கிறாரோ, அந்த நிமிடத்தில் நீங்கள் என்ன செஞ்சிடணும், அப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விலகிடணும். அப்படிப்பட்டவர்களோடு பழகுவதை விட்டு விலகிவிட வேண்டும். எந்த ஒரு தவறான காரியத்திலையும் யாரோடையும் நீங்கள் இணங்கிடக்கூடாது. பாருங்க, 15வது வசனத்தில் சொல்லியிருக்கு, நீ அவர்களோடே வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விளக்குவாயாக. அவங்களோட நீ சேர்ந்து எங்கேயும் போயிடாத. உன் காலை நீ என்ன செஞ்சிரு, விளக்கிரு. ஏன் அப்படின்னா, அவங்க சொல்லுவாங்களாம், ஒரு கிரேஸ்க்காக, ஒரு எந்தூசியாஸ்டிக்காக அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு 14வது வசனம் சொல்லியிருக்கு, நீதிமொழிகள் 1:14, எங்களோடே பங்காளியாயிரு, நம்ம எல்லாருக்கும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்களாம். பாருங்களேன், அப்படி அவங்க சொல்லிட்டாங்கன்னா நீ உடனே சந்தோஷமாயி, ஆஹா நமக்காக சேர்த்து அவங்களே செலவு பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க, நம்மளோட பார்ட்னர்ஷிப் வச்சு அவங்க செய்கிற காரியத்துக்கெல்லாம் நமக்கு பணமும் தரேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பண ஆசையில், பொருள் ஆசையில் உன்னை விழத்தள்ளிடுவாங்கன்னு சொல்லி அந்த 13-14வது வசனத்தில் போட்டிருக்கு. பாருங்க, கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம்னு ஐடியாஸ் சொல்லுவாங்களாம். அப்போ நீ என்ன செஞ்சிடக்கூடாது, உனக்கு பிடித்தமான ஒரு ஸ்நாக்கோ, ஃபுட்டோ அல்லது காசோ, விலை உயர்ந்த ஏதோ ஒன்றையோ தருகிறேன்னு சொல்லி உன் ஃப்ரெண்ட்ஸோ, ரிலேட்டிவ்ஸோ அல்லது புதிதான ஏதோ ஒரு நபர்களோ உன்னை நயம் காட்டினால் நீ விழுந்து விடாதே. இந்த நாளின் ஒரு டிப்ஸ் உனக்கு எச்சரிப்பின் செய்தியாக வருது. இதில் அழகாக ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, 8வது வசனம், நீதிமொழிகள் 1:8, என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அப்போ இதிலெல்லாம் விழுந்துடக்கூடாதுன்னா தினந்தோறும் நீங்கள் வேதாகமத்தை வாசிக்கணும். உங்களுக்கு முதல் உத்தரவாதமாகிய உங்களோட ரெஸ்பான்சிபிள் பர்சன் பேரண்ட்ஸ் சொல்கிறத நீங்கள் செவி கொடுத்து கேட்கணும். நிச்சயமாக அப்படி நீங்கள் கவனித்து கேட்கும் பொழுது எது தகாதது என்பதை பகுத்தறியக்கூடிய கிருபையை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கொடுப்பாரு. இப்படிப்பட்ட நயங்காட்டுதலுக்கு நீங்கள் விலகி இருக்கலாம். மே காட் bless you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டைம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஏசப்பாவுடைய நாமத்தினால வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள்லையும் நம்ம வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து அதிலிருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த நாட்களில் பிரயோஜனமான ஒரு காரியத்தை நம்ம எடுத்து நம்ம தியானிக்கலாம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் இவ்வாறு நம்ம பார்க்கிறோம், தன் வேலைகள் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ஆமேன். அழகா இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். தன் வேலையில யார் யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்காங்களோ அவங்கள ஏசப்பா சொல்றாங்க, அவன் நீசருக்கு முன்பாக இல்லை, அவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடியவனாய் நான் அவனை உயர்த்துவேன், அவனை மாற்றுவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அது எந்த துறையா இருந்தாலும் சரி, எந்த இடத்துல அவங்க வேலை பார்த்தாலும் சரி, சின்ன பொறுப்பு கொடுத்தாலும் சரி, பெரிய பொறுப்பு கொடுத்தாலும் சரி, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காரியத்துல உண்மையும் உத்தமத்தோட ஜாக்கிரதையாய் தன்னுடைய வேலைகளை கண்ணும் கருத்துமாய் செய்யும்போது, அதாவது யாரையும் மேலதிகாரியை ஏமாத்தாம, நேரத்தை வீணாய் போக்கடிக்காம, அவங்களுக்கு கொடுத்த நேரத்தை சரியாய் தன்னுடைய வேலையை சரியாய் ஜாக்கிரதையாய் செய்யும்போது ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு ரிவார்டு கொடுக்கிறார். என்ன ரிவார்டு அப்படின்னா, அவனை நான் நீசருக்கு முன்பாக நிறுத்த மாட்டேன், பாவிகளுக்கு முன்பாக நிறுத்த மாட்டேன், அவனை நான் எங்க நிறுத்துவேன் அப்படின்னா ராஜாக்களுக்கு முன்பாக அவனை நான் நிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஆமே. இப்போ இந்த நாட்கள்ல உங்களுக்கு ஸ்டூடெண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க படிக்கிற பிள்ளைங்க ஒருவேளை ஸ்கூலிங் பண்ணிட்டு இருக்கலாம் அல்லது காலேஜுக்கு போயிட்டு இருக்கலாம். இந்த நாட்கள்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன அப்படின்னா ஒரே ஒரு வேலை தான். அது என்னன்னா படிக்கணும். ஆமே. படிக்கிறது தான் இந்த நாட்கள்ல உங்களோட வேலை. இந்த வேலையை நீங்க எந்த சூழ்நிலையை இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க உட்கார்ந்தாலும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேலையில நீங்க ஜாக்கிரதையா இருக்கும்போது ஒரு நாளில கர்த்தர் ஆமேன் உங்களை நீசருக்கு முன்பாக இல்ல ராஜாக்களுக்கு முன்பாக உங்களை கர்த்தர் உயர்த்த ஆண்டவர் போதுமானவரா இருக்கிறார். இந்த நாட்கள்ல பிள்ளைங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அதுதான். உட்கார்ந்து கொஞ்ச நேரம் படிங்க, அன்னன்னைக்குள்ள பாடத்தை அன்னன்னைக்கு படிச்சு முடிச்சிருங்க, அந்த கரெக்டா ஸ்கூல்ல கொடுக்குற ஹோம்ஒர்க்கை ஒழுங்கா செஞ்சு முடிச்சிருங்க அப்படின்னு சொன்னா பிள்ளைங்களால அந்த காரியத்தை செய்ய முடியாது. டே
டெய்லி அன்னன்னைக்குள்ள பாடத்தை படிச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு பேர்டன் இருக்காது. ஆனா பிள்ளைங்களால அந்த காரியத்தை படிக்கவே முடியாது. தினமும் உள்ள பாடத்தை அன்னன்னைக்கு படிக்கவே முடியாது. எக்ஸாமுக்கு முந்தின நாள் தான் உட்காந்து புக்ஸை எடுத்து புரட்டுவாங்க. அப்பதான் மண்டையை பிச்சுக்கலாம் போல இருக்கும். இங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கவா, லாஸ்ட்ல இருந்து படிக்கவா, நடுவில் படிக்கவா, எதை படிக்க எதை விட ஒண்ணுமே புரியாது. அட்லீஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணி விடலாம்னு சொல்லி பார்த்தா கூட எக்ஸாமுக்கு முந்தின நாள் நம்மளுக்கு டைம் போதாது. கடைசியில் நம்மளால சரியா எக்ஸாம் நம்மளால எழுத முடியாது. அதனால தான் ஏசப்பா சொல்றாங்க, தன்னுடைய வேலையில ஜாக்கிரதையா இருக்கணும். அந்தந்த நாளுக்குரிய வேலைகளை அன்னன்னைக்கு செஞ்சு முடிச்சிட்டா நம்மளுக்கு மைண்ட் ஒரி இருக்காது, மைண்ட்ல வந்து பேர்டன் இருக்காது. ஏசப்பா இது அழகாய் சொல்லும்போது இன்னொரு வசனத்தை கூட ஆண்டவர் சொல்றாரு, நீதிமொழிகள் 13:4, சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்துமா புஷ்டியாகும் அப்படின்னு. யார் யார் தன்னுடைய வேலைகளை கரெக்டாக செய்கிறாங்களோ அவங்களுடைய ஆத்மா எப்படிப்பட்டதா இருக்கும், புஷ்டி ஆகும். அதாவது சரீரத்திலையும் சரி ஆத்மாவிலையும் சரி அவங்க திருப்தியா இருப்பாங்க, எந்தவித டென்ஷனும் இல்லாம அவங்க இருப்பாங்க. அதனால பிள்ளைங்களாகிய நீங்க அன்னன்னைக்குள்ள பாடங்களை அன்னன்னைக்கு படிச்சு முடிச்சிருங்க. கட்டாயம் படிங்க, கட்டாயம் படிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். நம்ம நிறைய பிள்ளைங்க சொல்லுவாங்க, இந்த வயசு ஜாலியா இருக்கணும், என்ஜாய் பண்ணணும், அதுல படிப்பெல்லாம் அது ஒரு கரையில இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்லவே இல்லை. நம்மளுடைய குடும்பத்தின் நிலைமையை மாற்றுவது, நம்முடைய தலைமுறையை மாற்றுவது ஒரே ஒரு காரியம் எது அப்படின்னா இந்த படிப்பு மட்டும்தான். பணம் இருந்தா அது ஒரு நாள்ல நம்மளை விட்டு பெயரும். செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாமே நம்மளை விட்டு ஒரு நாள்ல பெயரும். ஏதாவது ஒரு சூழ்நிலையில நம்ம கஷ்டத்துக்குள்ள வந்துருவோம். ஆனா நம்மளை விட்டு ஒரு நாளும் எடுபடாதது ஒன்னே ஒன்று என்ன அப்படின்னா நம்மளுடைய படிப்பு மட்டும்தான். எல்லா சூழ்நிலையிலும் இந்த படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் படிக்கிறதுக்கு தவறாதீங்க. அந்தந்த நாளுக்குரிய பாடங்களை அன்னன்னைக்கு படிச்சு முடிச்சிருங்க உங்க வேலையில. அதுதான் இந்த நாட்கள்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அந்த வேலையில ஜாக்கிரதையா இருங்க. நீதிமொழிகள் 12:24 சொல்லும்போது அழகாய் சொல்லுகிறார் ஏசப்பா, ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கெட்டுவான். சோம்பேறி வந்து அடுத்தவங்களுக்கு கப்பம் கெட்டக்கூடியவனா தான் இருப்பான். சோம்பேறி அடுத்தவங்களுக்கு என்னாலும் அடிமையா தான் இருப்பான். ஆனா யாரு தன்னுடைய வேலையில ஜாக்கிரதையா இருக்காங்களோ, யாரு தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை சரியாய் கவனமாய் செய்கிறார்களோ அவர்களுடைய கை எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா ஆளுகை செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல இருந்து வாசிக்கிறோம். அதனால நம்ம தலைமுறையை மாத்தணும், நம்மளுடைய குடும்பத்தோடைய நிலைமையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம் அப்படின்னா அது மாணவர்களாகிய உங்க கைகள்ல இருக்கு. எப்படியாவது படிச்சிருங்க. என்ஜாய் பண்றது எப்பனாலும் என்ஜாய் பண்ணிக்கலாம், எப்பனாலும் ஜாலியா இருந்துக்கலாம். ஆனா கிட்டத்தட்ட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 23 வயசு வரைக்குமாவது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரங்களை விருதாவாய் ஆக்காமல், வீணடிக்காமல் உங்க படிப்புல நீங்க செலவழிக்கும் போது அந்த 23 வயசுக்கு அப்புறம் நீங்க என்ஜாய் பண்ணும்போது உங்க கையில படிப்பு இருக்கும், நல்ல ஒரு வேலை இருக்கும், நல்ல ஒரு பட்டம் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வேலை செய்யும் போது அதுல இருந்து உங்களுக்கு ஏசப்பா உங்களுடைய கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுவார். உங்க வாழ்க்கை இன்பமா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். அதனால ஆண்டவர் இன்னைக்கு தெளிவா இவங்க கூட பேசிக்கிற காரியம், உன் வேலையில ஜாக்கிரதையாயிரு. அதாவது உனக்கு இந்த நாட்கள்ல கொடுக்கப்பட்ட பொறுப்பு படிப்பு. என்னுடைய வாழ்க்கையில எங்க வீட்டுல சாப்பிட்றதுக்கு கூட சாப்பாடு இருக்காது. வீட்டுல ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா வீட்டுல சாப்பாடு இருக்காது. அதனால மதியம்லாம் நாங்க ஸ்கூல்ல போய் சத்துணவு சாப்பாடு தான் வாங்கி சாப்பிடுவோம். அந்த சூழ்நிலையிலும் படிப்பை ஒரு நாளும் விட்டு கொடுத்ததே கிடையாது. படிப்புக்கு இம்பார்ட்டன்ட், எப்போதும் படிச்சுட்டே இருக்கணும். ஏதாவது நம்ம படித்தாதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும், படித்தாதான் நம்ம லைஃப் மாறும், படித்தாதான் நம்ம குடும்பத்தோட நிலைமை மாறுங்கிற சிந்தனை மட்டும் மனதில் ஆழமாக இருந்தது. வீட்டுக்கு வந்தால் சாப்பிட்றது சாப்பாடு இருக்காது. அதனால மதியமே ஸ்கூலில் சத்துணவு சாப்பாடு வாங்கி சாப்பிட்றது. அந்த சாப்பாட்டில் நிறைய நேரம் புழு இருக்கும், பூச்சி இருக்கும். அதெல்லாம் தூர எடுத்து போட்டுட்டு அதையும் சாப்பிட்டுட்டு ஸ்கூல்ல இருந்து படித்த நாட்கள் உண்டு. வீட்டுக்கு வந்தாலும் பசியும் பட்டினியுமா இருந்தாலும் புக்கு வந்தோடனே புக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்காது. ஆனாலும் வந்தோடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு உடனே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருவோம். பட்டினியா இருந்தாலும் அந்த படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். அதனால தான் ஏசப்பா அந்த நாட்கள்ல அவங்க முன்னாடி கொண்டு நிறுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அநேகமாயிரம் பிள்ளைங்களுக்கு இந்த படிப்பை சொல்லி கொடுக்கக்கூடிய கிருபைகளை ஒரு நாளில்
கர்த்தர் தந்தார். என்னுடைய +2 எக்ஸாம் கடைசி எக்ஸாமில் எங்கள் அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க. எங்கள் அம்மா வந்து மரித்து எங்கள் அம்மாவை வீட்டில் வச்சுருக்காங்க. என்னுடைய கடைசி எக்ஸாம். ஆனாலும் என் மண்டைக்குள்ளே ஓடினது ஒரே ஒரு காரியம், எப்படியாவது போய் பரீட்சை எழுதிட்டு வந்துடணும். ஏன்னா எங்கள் அம்மா அடிக்கடி சொன்னது, நீ நல்லா படிச்சிருமா, நல்லா படித்தாதான் நல்லா இருப்போன்னு சொல்லி. எங்கள் அம்மா படிக்காதவங்க, அதனால் என்னை படிக்க வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. நான் +2 படிக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு +2 சேர்ந்து ஒரு 5வது மாதத்துலேருந்து எங்கள் அம்மாவுக்கு சுகம் கிடையாது. எங்கள் அம்மா ரொம்ப பலவீனப்பட்டாங்க வியாதி நிமித்தமாக. அதனால் தினமும் நான் பகலில் ஸ்கூல் போவேன். அப்போ என் கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. டெய்லி ஸ்கூல் போகும்போது ஒரு அக்கா பார்த்துக்கிடுவாங்க அம்மாவை. ஸ்கூல் போயிட்டு வந்து நைட்டு ஃபுல்லாக நான் தான் அம்மாவை பார்க்கணும். அம்மாவுக்கு கால் வலிக்கும், நெஞ்சு வலிக்கும். அம்மாவை வந்து தடவி விட்டுட்டே இருக்கணும். அப்போ ராத்திரி ஃபுல்லாக அம்மா தூங்காது. நான் அம்மா பக்கத்தில் இருந்து அவங்களுக்கு கால் அமுக்கணும், கை அமுக்கி விடணும், பக்கத்திலே உட்காந்துருக்கணும். ஆனாலும் +2 படிக்கிறதுனால என்னுடைய ஒரு தொடையில் புக்கை வச்சுக்கிட்டு புக்கை படிச்சுக்கிட்டே இருப்பேன். இன்னொரு கையில் எங்கள் அம்மாவுடைய தலையை இன்னொரு தொடையில் வச்சு எங்கள் அம்மாவுக்கு அமுக்கி விட்டுட்டே இருப்பேன். அப்போ தான் எங்கள் அம்மா வலி இல்லாமல் தூங்குவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அந்த படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு உணர்ந்ததுனால அந்த நிலைமையிலையும் படித்தேன். அப்போ கடைசி எக்ஸாம் அப்போ எங்கள் அம்மா இறந்து போயிட்டு, ஆனாலும் வீட்டில் வச்சுட்டு நான் போய் எக்ஸாம் எழுத போனேன். எக்ஸாம் எழுதிட்டு வந்த பின்ன தான் எங்கள் அம்மாவை அடக்கம் பண்ண கொண்டு போனாங்க. இந்த சூழ்நிலையில் படித்ததுனால அன்னைக்கு மட்டும் நான் படிக்கல, பரீட்சை எழுத வேண்டாம், அம்மா இறந்துட்டாங்களே, அடுத்தாப்புல பார்த்துக்கலாம் அப்படின்னா அடுத்து என்னால் நான் ஃபெயில் ஆயிடுவேன். அடுத்து என் குடும்பத்தில் என்னை படிக்க வைக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஃபெயில் ஆகிட்டேன், நீ ஏன் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு என்னை அப்படியே டம்ப் பண்ணி உட்கார வச்சிருவாங்க. எனக்கு அது தெரியும், எப்படியாவது இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டோன்னா கட்டாயம் அடுத்து நம்ம ஏதாவது பண்ணி எப்படியாவது முன்னேறிடலாம்னு சொல்லி அந்த சின்ன பிள்ளையிலே மைண்டில் அந்த படிப்பே அந்த காரியத்தை குறித்து ஒரு ஜாக்கிரதை இருந்ததுனால மரித்த பணத்தை வீட்டில் வச்சுட்டு நான் பரீட்சை எழுத போனேன். அதுக்கப்புறம் ஏசப்பா கிருபையால் ட்ரைனிங் முடித்தேன். ஆண்டவர் கிருபையால் ஒரு மிஷினரி ஸ்தாபனத்தில் போய் வட இந்தியாவில் மிஷினரியாக ஏசப்பாவுடைய ஊழியத்தை செஞ்சு மிஷினரி டீச்சராக இருந்தேன். அங்கே 1000க்கு மேலே மார்க் வாங்கினேன். மேக்ஸ்லலாம் அந்த சிச்சுவேஷன்லையும் படித்து மேக்ஸில் எந்த டியூஷனும் போகாமல் 200க்கு 200 ஃபுல் சென்ட மார்க் வாங்க உதவி செய்தபடியால் ஏசப்பா உதவி செஞ்சாங்க. அந்த படிப்பு எனக்கு மட்டும் இல்லாமல் நான் கிட்டத்தட்ட ஒரு 700-800 பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய கிருபையை அந்த படிப்பு கொடுத்தது. அதனால் நல்லா படிச்சிருங்க பிள்ளைங்களா. படிப்பு தான் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். படிப்பை தவிர இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. படிப்பு தான் நம்ம சூழ்நிலையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். படிப்பு தான் நம்ம தரத்தை உயர்த்தும். அதனால தான் ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் படிப்பின் காரியத்தில் உங்கள் வேலையில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. அதனால தான் ஏசப்பா சொல்கிறாங்க மத்தேயு 25:21 உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் நீ உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு எதுவா இருந்தாலும் சரி, அது கொஞ்சமா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் பரவாயில்ல, அதுல நீங்க உண்மையா இருக்கும்போது ஏசப்பா வந்து உங்களை என்ன செய்வாங்களா, அநேகத்தின் மேல உங்களை அதிகாரியாய் கொண்டு போய் நிறுத்துவார். யோசேப்புடைய வாழ்க்கை நம்ம பார்க்கும்போது ஒரு அடிமையாக எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறார். போத்திபார் வீட்டுல இருக்கும்போது அங்கேயும் அவருக்கு பொறுப்பு கொடுக்கப்படுது. அடிமையா இருந்தாலும் அந்த பொறுப்புல உண்மை உத்தமமா இருக்கிறார். அந்த இடத்துல இருந்து பழி சுமத்தப்பட்டு சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்படுகிறார். அந்த சிறைச்சாலை தலைவனுடைய கண்கள்ல தயவு கிடைக்க பண்ணி அந்த இடத்துல அவருக்கு ஒரு பொறுப்பு ஆண்டவர் கொடுக்கும் போது அந்த பொறுப்புலையும் உண்மை உத்தமமா இருக்கிறார். தன்னுடைய வேலையில அவர் அஜாக்கிரதையா இல்ல, தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில ஜாக்கிரதையா இருந்தார். அதனாலதான் எந்த இடத்துல இருந்தாலும் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையில ஜாக்கிரதையா இருந்ததுனாலதான் நம்ம வாசிக்கிற ஆதியாகமம் 41:41 எகிப்து தேசம் முழுமைக்கும் யோசேப்பை கர்த்தர் அதிகாரியாய் மாற்றினார். ஹல்லேலூயா, ஆமென். அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல அவர் ஜாக்கிரதையா இருந்ததுனால ஒரு அதிகாரியாய் அந்த தேசத்துக்கே ஒரு பிரைம் மினிஸ்டராக கர்த்தர் அவரை உயர்த்தினார். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் உண்டு. அந்த தம்பி வந்து நல்ல ஆண்டவருக்குள்ள உள்ள தம்பி, நல்லா ஜோம் பண்ற தம்பி. என்னோட வீட்டுக்காரங்களோட சேர்ந்து எப்பெல்லாம் கூப்பிடுறாங்களோ அப்பெல்லாம் ஊழியத்துக்கு போவான் அந்த தம்பி. நல்லா படிப்பான்னு இல்லை, ஓரளவு நல்லா பரவாயில்லாம படிக்கிற தம்பி. அப்போ அவங்க குடும்பம் ஒரு நடுத்தர குடும்பம், ரொம்ப பணக்காரங்கெல்லாம் கிடையாது. ரொம்ப அன்னன்னைக்கு உள்ள கூலி வேலை செய்து அன்னன்னைக்கு சாப்பிட்ற குடும்பம். அவங்க அப்பாவுக்கு ஒரு கை கிடையாது. அவங்க அம்மாவும் கஷ்டப்படுறவங்க தான். ஆனாலும் தன்னுடைய குடும்பத்தின் ரொம்ப கஷ்டப்படுறவங்க. அவங்க அப்பா
அப்பாவுக்கு கை இல்லாதனால அங்கங்க கிடைக்கிற வேலையை வச்சுதான் அந்த குடும்பமே நடந்துட்டு இருந்தது. ஆனாலும் அந்த தம்பிக்கு தெரிந்தது நம்மளுடைய படிப்பு மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தும், படிப்பு மட்டும்தான் நம்ம தரத்தை உயர்த்துன்னு சொல்லி அந்த தம்பி அறிந்ததுனால படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். மட்டுமல்லாம ஊழியத்துக்கு எப்ப கூப்பிட்டாலும் அந்த தம்பி போவாங்க. இயேசுவுக்கு முக்கியத்துவம், முதலாவது ஏசப்பாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அப்புறம் அந்த தன்னுடைய படிப்பை விடாம அங்க இங்க எங்கெல்லாம் போய் எக்ஸாம்காக படிக்கணுமோ, என்னெல்லாம் செய்யணுமோ, என்னெல்லாம் பிரயாசப்படணுமோ சோர்ந்து போகாமல் அவ்வளவு காரியத்தை அந்த தம்பி விடாம செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. எல்லாரும் அவங்கள இலக்காரமா பார்த்தாங்க. இவன் கோச்சிங் போய் என்ன ஆக போகுது, இவன் படிச்சு என்ன ஆக போகுது, அதெல்லாம் காசு இருந்தாதான் வேலை, கவர்மெண்ட்ல அல்லாட்ட வேலை எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அப்படி இப்படின்னு எல்லாருடைய கண்களும் அவனுக்கு நேராய் அற்பமா இந்த பையனை எல்லாருடைய கண்களும் பார்த்தது. ஆனா கர்த்தர் அவனை அப்படி பார்க்கல. அவனுடைய பிரயாசத்தை கர்த்தர் நினைத்தரலினார். ஆமே. அவங்க அம்மா விடாம அந்த தம்பிக்காக 24 மணி நேரம் ஜோம் பண்ணிட்டே இருந்தாங்க. அவனும் விடாமல் ஏசப்பாவிட்ட ஜோம் பண்ணது மட்டும் இல்லாம நிறைய பிரயாசப்பட்டான். எங்கெங்கெல்லாம் போய் படிக்கணுமோ அங்கெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த தம்பி வேலை செஞ்சுக்கிட்டே படிச்சான். அப்படி படித்தது நிமித்தமாக இன்னைக்கு அந்த தம்பியை கர்த்தர் ஒரு உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கவர்மெண்ட்ல ஒரு பெரிய என்ஜினியராக அந்த தம்பியை வச்சிருக்காங்க. கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது ரோடு போடனாலும் ஏதாவது பில்டிங் கட்டனாலும் இந்த தம்பி கையெழுத்து வச்சாதான் அடுத்து அந்த காரியம் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பதவியில ஏசப்பா கொண்டு போய் நிறுத்திருக்காங்க. காரணம் ஒன்னே ஒண்ணுதான். என்ன தெரியுமா? ஆமேன். சோதிரா. தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். இன்னைக்கு கர்த்தர் அவனை ராஜாக்கள் மத்தியில உட்கார வைத்திருக்கிறார். ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம், அன்னன்னைக்கு உழைச்சு சாப்பிடுற குடும்பம், ரொம்ப பாவப்பட்ட குடும்பம், எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட குடும்பத்தை கர்த்தர் இந்த நாள்ல ஆமேன் அந்த பையனுடைய அந்த வேலை நிமித்தமாக அந்த குடும்பத்தோட தரமே மாறிட்டு இன்னைக்கு அந்த பையன் ஒரு டாக்டர் மனைவியை கட்டி குடும்பமாக சந்தோஷமாக இருக்கிறார்கள். தன்னுடைய குடும்பத்தோட தரம் உயர்ந்தது. ஊழியத்துக்கும் அவங்களால முடிந்த உதவிகளை செய்கிறார்கள், ஊழியமும் செஞ்சிட்டு இருக்காங்க. அதனால படிப்பு தான் நம்ம வாழ்க்கையை உயர்த்தும். அதை நல்ல மனசுல வச்சுக்கோங்க. உங்க வேலையில அந்த படிப்பின் காரியத்துல ஜாக்கிரதையா இருங்கள். ஒரே ஒரு காரியத்தை நம்ம பார்த்து நிறைவு செய்யலாம். இது எல்லாரும் சொல்லுவாங்க, இது சில இடத்துல நான் பிள்ளைங்களுக்கு காட்டுறதா, இதை வச்சு அந்த வசனத்தை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் நினைக்கிறேன். இதை கேட்கும் போது சில பிள்ளைங்க சொன்னாங்க குப்பை தொட்டின்னு சொன்னாங்க. நிறைய பிள்ளைங்க இதை குப்பை தொட்டின்னு சொன்னாங்க. சில இடத்துலதான் பிள்ளைங்க இது பூந்தொட்டின்னு சொன்னாங்க. ஆமா பாருங்க, இது குப்பை தொட்டியோ பூந்தொட்டியோ ஓகே தான். ஆனா இதுல பூந்தொட்டின்னு வச்சாலும் இதுல பூ இல்லாட்ட இது ஒரு குப்பை தொட்டிக்கு சம்பந்தம். இதே போலதான் ஆமேன் சோதரம், ஒருவேளை நம்மளும் இருக்கலாம் குப்பை தொட்டியை போல ஒதுக்கப்பட்டவர்களாக, ஒண்ணுமே இல்லாதவர்களாக, நம்ம இப்படிப்பட்டவர்களாய் புறக்கணிக்கப்பட்டவர்களாக. குப்பை தொட்டியை யாருமே நடுவீட்டுல கொண்டு வைக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு வாரத்துல கொண்டுதான் வைப்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையோடு கூட நீ இந்த நாட்கள்ல இருக்கியா? அவனுடைய குடும்பம் இருக்கிறது அந்த குப்பை தொட்டியை போல இருக்கீங்களா? ஆமேன் சோதர, கவலைப்படாதீங்க. நல்லா ஜோம் பண்ணுங்க. ஜோம் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில ஜாக்கிரதையா இருங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டா நீங்க செய்யுங்க. அப்படி செய்யும் போது பாருங்க, இதை நம்ம குப்பை தொட்டின்னு தான் சொல்லுவோம். ஒதுக்கப்பட்டது, புறம்பாக்கப்பட்டது, நடுவீட்டுல கொண்டு வைக்க மாட்டாங்க. ஆனா இப்படிப்பட்ட காரியத்தோட நீங்க இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில நீங்க ஜாக்கிரதையா இருக்கும்போது கர்த்தர் எப்படியாக மாற்றுகிறார்னு சொல்லி பார்ப்போம். பாருங்க, குப்பை தொட்டி, இது இப்போ குப்பை தொட்டி இல்ல, ஆமேன் சோதிரம். குப்பை தொட்டினா தெரு ஓரத்துல இருக்கும். இப்போ இந்த பூந்தொட்டி ஃபர்ஸ்ட் பூ இல்லாம இருந்தது. ஆனா நம்ம வேலையில ஜாக்கிரதையா இருக்கும்போது பூ இல்லாத பூந்தொட்டி குப்பை தொட்டியை போன்றது. அதே போலதான் நம்ம வேலையில ஜாக்கிரதையா இருக்கும்போது இந்த பூந்தொட்டியை போல ஏசப்பா நம்மளுடைய வாழ்க்கையை அழகாய் மாற்றுவார். இப்ப இது வீட்டு ஓரத்துல இல்ல, வீட்டுக்கு நடுவுல கொண்டு இதை வைப்பாங்க. இதே போலதான் கர்த்தர் நம்ம வேலையில ஜாக்கிரதையா இருக்கும்போது நம்மளையும் ஆசீர்வதிப்பார். நம்ம அப்படி ஜெபித்து நிறைவு செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, இந்த காரியங்களுக்காக உமக்கு நன்றி. இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஜெபிக்கிற இயேசப்பா, அந்த பிள்ளைங்களும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அப்பா இந்த வேலையில தங்களுக்கு கொடுக்கப்பட்ட படிப்பின் காரியத்துல ஜாக்கிரதையா இருக்க அப்பா, நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தருவீராக. கொஞ்சத்துல உண்மையுள்ளவர்களா இருக்க கர்த்தர் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். ஏசப்பா, நீங்க ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. டிவி நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஏசப்பா அப்படியாக நீங்க ஏசப்பா இந்த பூந்தொட்டியை ஆசீர்வதித்தது போல அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்னைக்கு புறக்கணிக்கப்பட்டதாய் தள்ளப்பட்டதா இருக்கலாம். ஆனா ஏசப்பா நீங்க சொல்றீங்க, நீ உன் வேலையில ஜாக்கிரதையா இருக்கும்போது உன்னை நான் உயர்த்துவேன்னு சொல்றீங்க. அதே போல நீங்க உயர்த்த போற கிருபைக்காக நன்றி. பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.